செஸ் ஒலிம்பியாட் தொடரில் வெண்கலம் வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு பரிசுத் தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா வெண்கலப் பதக்கம் என்ற இந்திய பி அணிக்கும் பெண்கள் பிரிவில் வெண்கலப் பதக்கம் என்ற இந்திய ஏ அணிக்கும் பெண்கள் அணிக்கு இரண்டு அணிகளுக்கும் தற்பொழுது பரிசு தொகை வழங்கி வராங்க. இதுல பாத்தீங்கன்னா கெனோரு எம்பி, அரிகா, வைசாலி, தானியா சச்சிதேவ், பக்தி குல்கர்னி, பயிற்சியாளர் அபினீத் குண்டே உள்ளிட்டோரெல்லாம் இந்த பரிசு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பரிசு குறிப்பாக 1 கோடி ரூபாய் 2 அணிகளுக்கும் முதலமைச்சர் இந்த கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற மாநாட்டிற்கு பிறகு உடனடியே அவர்களை அழைத்து உடனடியே இங்கு வழங்கியிருக்கார். அந்த விளையாட்டு வீரர்களை இங்கு வரவழைத்து உடனடியாக 2 அணிகளுக்கும் தலா 1 கோடி ரூபாய் வழங்கியிருக்கிறார். இந்த பதக்கம் வாங்கும் நிகழ்ச்சியில, இந்த நிதிபதி வாங்கும் நிகழ்ச்சியில அந்த பயிற்சியாளர்களும் பங்கேற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. ரமேஷ், தனிநபரா போட்டியிட்டு பதக்கம் வென்றவர்களுக்கும் இந்த மாதிரியான பரிசு தொகைகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கா? அது குறித்த விவரம் இருந்தா பகிர்ந்துக்கலாம். நிச்சயமாக அது குறித்து இன்னமும் அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. ஏற்கனவே தமிழக அரசு ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு தேசிய அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு நிதியும், சர்வதேச அளவில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு நிதியும் அறிவித்திருக்கார்கள். அது அடிப்படையில் தனிநபருக்கு வழங்கப்படும் என்று தெரிகிறது. இந்த போட்டி என்பது சென்னையில் நடைபெற்ற விழா என்பதால் உடனடியாக அந்த அணிக்கு தலா 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதை அந்த அணியில் இருப்பவர்கள் பிரித்துக் கொள்வார்கள் என்றும் தகவல் வந்திருக்கிறது. தனிநபருக்கான விருதுகளை, அந்த நிதியை வரக்கூடிய காலங்களில் அந்தந்த துறை சார்பாக வழங்கப்படும் எனவும், வரக்கூடிய காலங்களில் இவர்களுக்கு அரசு பணியிடங்கள் வழங்குவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தமிழகத்துடைய விளையாட்டுத்துறை தகவல் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்.